ஹே காய்ஸ், அக்கா கல்யாணத்துக்காக கோத்தகிரி போகலாமா? ஸோ நானும் அம்மாவும் பஸ்ஸில் கிளம்பி மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டோம். அங்கேருந்து அத்தை அவங்க காரில் பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் போய் ரீச் ஆன இடம் தான் சல்மா தேட்டர். சல்மா கல்யாண மண்டபம். அது இப்போ மண்டபமாக அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் காரை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அம்மாவை கூப்பிட்டு மெதுவாக இறங்கி நான் மண்டபத்துக்குள்ளே போயாச்சு. மண்டபத்தில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் சீரியஸாக அழகாக இருந்துச்சு, நீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ மண்டபத்தோட பேக் சைடில் ஒரு வியூ இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணிருந்தேன். ஏன்னா அந்த வெதர் ரொம்ப சில்லுன்னு செம்ம குளிர் எங்களுக்கு. அதுவும் ஈவினிங் டைமில் போயிட்டோமா, நல்ல ஒரு குளிர். ஸோ அதுக்குள்ளே ப்ரைடும் வந்துட்டாங்க. ப்ரைடுக்கு அங்கே விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு கீழே போகிறக்கு வெயிட் பண்ணிருந்தாங்க. இவ்வளோ குளிர்னு தெரியாமல் போச்சு எங்களுக்கு. நாங்கள் பேக்கப்புக்கு 2 சால்வை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி பிழைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக கீழே போய் பார்த்தா இவங்க தான் நம்மளோட ப்ரைடு. ஸோ அக்காவுக்கு தான் கல்யாணம், அக்கா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவன் கொண்டு வந்த 2 சால்வையில் ஒன்று அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒன்று தூக்கிட்டு நம்ம வாக்கிங் போயாச்சு. ஈவினிங் மார்க்கெட் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வெதராக சூப்பரான குளிராக, சரி சூடாக ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு தான் நினச்சோம். நான், அண்ணா, தம்பியோட ஃப்ரெண்டு நாங்கள் நடந்துகிட்டே கீழே பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் ஒரு வியூ பாருங்களேன், சரியான வியூவில் அழகான வியூ. அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சரி சூடாக ஏதாச்சும் சாப்பிட இருக்கான்னு கடையை தேடினா ஒரு காளான் கடை பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துச்சு. அந்த கடையில் போய் காளான் ஆர்டர் சொல்லிட்டு நான் சேஃபாக காளான் ஆர்டர் பண்ணிட்டேன். இவனுங்க மசால் பூரி சோயா ஆர்டர் போட்டாங்க. காளானை தவிர மற்ற 2மே நல்லால. காளான் சூப்பராக இருந்துச்சு. இந்த சோயா இருக்குல்ல, சூடே இல்லாமல் இருந்தனால நல்லா இல்லை, இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அப்புறம் காளானை ரசித்து சாப்பிட்டு நாங்கள் மறுபடியும் வாக் பண்ணி மண்டபத்துக்கே போயிட்டோம். மண்டபத்தில் போய் உட்காந்து கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ரிச்சுவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோயிலுக்கு கிளம்புனாங்க. சரி கோயிலுக்கு போகலான்ட்டு நம்மளும் மேலே ஏறி அந்த குளிரில் போனால் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி மழையில் நம்மளால் நிற்க முடியாதுன்ட்டு மறுபடியும் கீழே மண்டபத்துக்கு வந்துட்டேன். மண்டபத்தை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல அந்த மேலே சீலிங்ஸு. அதுக்கப்புறம் எல்லோரும் சால்வை போத்தின்னு இருக்க பாட்டிங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துடுச்சு. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் கூடையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் பேக் சைடில் மறுபடியும் போனேன் பாருங்கள். நைட்டு அம்மா ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு சரியான காற்று, ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்ததும் நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்ணும்ல, ஸோ அங்கே போயிட்டோம். டின்னர் சாப்பிட்றதுக்கு போனால் அங்கே இட்லி, தோசை, கேசரியெல்லாம் சாப்பிட்டு நான், அம்மா, தாத்தா, தம்பி, அண்ணா எல்லாருமே மண்டபத்துலேருந்து ஜூட் விட்டுட்டோம். ஜூட் விட்டு எங்கே போகணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.